everyone, welcome back to EVERGREEN cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்யணும்ன்றத தான் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு அதிக இன்கிரீடியன்ஸ் தேவைப்படாது, ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ இந்த சூப்பரான மட்டன் கிரேவியை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது நம்ம எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவியும் கிடைக்கும். அதனால இதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு பெருசாக வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இதில் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவிக்கு அது இன்னும் ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இந்த மசாலாலேருந்து ஆயிலெலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மட்டனில் மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் எல்லாத்துலேயுமே மசாலா நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி 200லேருந்து 300 ml வரைக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மட்டன் பீஸஸே தண்ணி விடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. லிட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இந்த சீசனிங் நீங்கள் ரெடி பண்ணுறதுனால இதுக்கு இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். மற்றபடி இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் செய்யலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த மட்டன் கிரேவியை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது நம்ம எதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறோன்னா அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லிலாம் சேர்த்துருக்கோம்ல, அதோட இதை ஆட் பண்ணும்போது அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் இதை வேக வைக்கிறோம். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி இலையை ஃபுல்லாக மேலே தூவி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சுவையான மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கிரேவிக்கு ஒரு சூப்பரான மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் சாப்பாடும் கத்திரிக்காய் பருப்பும் தான். இந்த காம்பினேஷன் என்னோட சிஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ண காம்பினேஷன் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த சுவையான மட்டன் கிரேவியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.